கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனிதன் இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். மனிதகுமாரன் இயேசு இந்த பூமியில வரும் பொழுது தன்னை இந்த பூமியில தெய்வமாய் காட்டுவதற்காகவோ தன்னை பெரிய வல்லமையான ஒரு ஆளா காட்டுவதற்காகவோ இயேசு இந்த பூமிக்கு வரல. இயேசு வந்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, மனிதன் இழந்து போயிருக்கிறான். அன்றாட நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், நிம்மதி தேடி போயிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இதை செஞ்சா கிடைச்சிருமா, அதை பண்ணுனா எனக்கு அந்த சந்தோஷம் வந்துருமா, ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனா எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருமான்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும் போது இயேசு பரலோகத்தை திறந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொல்ற, நீ தேடுகிற நிம்மதியே எனக்குள்ள இருக்கு. நான் தான் உன்னுடைய நிம்மதி. நான் இல்லாம உன் வாழ்க்கை சிறக்காது. நான் இல்லாம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல தெய்வம். இதை பெருமையா சொல்லல, அப்படித்தான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிற. கடவுளோடு கூட எப்படிப்பட்ட மோசமான ஒரு பாவியா இருந்தாலும், எப்படிப்பட்ட தூரத்தில் இருந்தாலும் தேவன் உங்க அண்டையில சேர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். அதனாலதான் அனுதினம் இந்த சத்தங்களை நம்மளை நோக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இல்ல, நீ தப்பி போற, சரியான பாதைக்குள்ள வா, இதுதான் நீ தேடுகிற அந்த வாழ்க்கை, இங்க இருந்து தான் உன்னுடைய நல்ல எதிர்காலம் ஆரம்பிக்க போகுது, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அனுதினமும், அது ஆட்டோக்கு பின்னாடி எழுதி இருக்கிறதுனால இருக்கட்டும், ஏதோ ஒரு வண்டிக்கு பின்னாடி, வீடுகளுக்கு பின்னால எழுதி போட்ட ஏதோ ஒரு வசனம் உங்க கூட பேசுது. கடவுள் அனுதினமும் பாவிகளோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிற. நம்ம தான் சில காரியங்கள் நினைச்சு வச்சிருக்கிறோம். நம்ம பாவியா இருக்கிறனால ஆண்டவருடைய சத்தம் நமக்கெல்லாம் கேட்காது. யாரோ ஒரு முனிவர், யாரோ ஒரு சித்தர், புத்தர், இவர்கிட்ட தான் கடவுளுடைய சத்தமே வரும் அப்படின்னு சொல்லி தேவன் பாவிகளை தேடி வந்தார். சாகையினால ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆமே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஒரு தெய்வமாய் இருந்துட்டு நான் அவர் பேசுறதை என்னால கேட்க முடியலனாக்க அப்புறம் எனக்கு அவர் தெய்வமாவே இருக்க முடியாது. அதனால அவர் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நான் மைக்கில் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்கல அப்படின்னா, புரியல அப்படின்னா, நான் பேசியே வீணானது. ஆண்டவர் ஒரு பொழுதும் அந்த தப்ப செய்ய மாட்டார். அன்றாடம் தேவன் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ தேவன் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். ஆகையினாலதான் அவரே விசுவாசத்துல தான் இயங்குகிறவராக இருக்கிறார். அதை குறித்து பார்த்து வர்றோம். தேவன் ஒரு காரியம் செய்வாரானால் விசுவாசத்தினாலதான் அவரே செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ரோமர் 12 போட்டிருக்குது, பகிர்ந்தளித்த விசுவாசம், அவனவனுக்கென்று பகிர்ந்து கொடுத்த விசுவாசம். அப்படின்னா ஆளாளுக்குன்னு அப்படி ஏற்றி இறக்கி கொடுக்கல, தன்னிடத்துல இருந்ததை உங்களிடத்துல அவர் ஷேர் பண்ணியிருக்கிறார். அத்தனையும் கடவுளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவர் சொல்றாரு, எப்பா இந்த விசுவாசம் இருந்தா கடுகு விதை அளவு, ஏன்னா என்கிட்ட அது இருந்ததை நான் உனக்கு தந்திருக்கிறேன், கடுகு விதை அளவு இது இருந்தால் மலையை பார்த்து, காட்டத்தி மரத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையில இதுவரை யாராலையும் நகட்ட முடியாத ஒரு பிரச்சனை, வாழ்நாளெல்லாம் இதை சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, கடவுளே இறங்கி வந்தாலும் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது, இந்த ஆளை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் கடுகு விதை அளவு இருந்தா. ஏன்னா ஆண்டவருக்கு அது அழகா தெரியுது, ஏன்னா அது அவர்கிட்ட இருந்தது வந்தது. அப்ப அவரிடத்துல இருந்த அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சது. இந்த பூமியே ஒழுங்கின்மை, வெறுமை, இருளாக இருக்குது. அந்த விசுவாசத்துல நின்று அந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை எவ்வளவு அழகா ஆதியாகமம் 1 அதிகாரத்துல செய்து முடித்தார். அப்ப ஆண்டவரே விசுவாசத்துல தான் இயங்குகிறார். அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருமானால், முதலாவது உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை ஒண்ணு வரும் பாருங்க. அப்படி சாவுக்கே ரெடியான மாதிரியே சில நேரங்கள் நம்மளுடைய மனது ஆயத்தமாயிருது. இதுக்கு மேல நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேல இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு மேல நம்மளால யாருக்குமே வராதது எனக்கு வந்துருச்சு, அப்ப இனிமே என்னால இதுல இருந்து மீள முடியாது, இனிமே இதுல இருந்து என்னால விடுவிக்க யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்களுக்குள்ளாக இந்த விசுவாசம்ங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர்றது. அப்ப கடவுள் எல்லாவற்றையும் வானத்தையும் உண்டாக்கி பூமியை உண்டாக்குனார். பூமி எல்லாமே அழகா இருக்குது, பரலோகம் போலவே இந்த பூமி இருக்குது. ஆனால் அதற்குள்ளாக ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. அதனால இந்த பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, இருளா இருக்குது. அழகாக்குன ஒண்ணு குலைச்சு போடப்பட்ட நிலையில இருக்குது. அதனாலதான் கடவுள் பார்த்தீங்கன்னா இந்த சீர்குலைந்து நம்பிக்கையற்று தரதட்டி போய் கிடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை எடுத்து உருவாக்கி அவனை கொண்டு வந்து அப்படி மேல வைக்கிறதுல கடவுள் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாரு. ஏன்னா ஆதியாகமம் ஏதோ ஒரு லாபத்துல ஆரம்பிக்கல,
இன்னைக்கு நிறைய அந்த தொழிலெலாம் ஆரம்பிக்கும் போது சந்தனத்தில் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, லாபம் அப்படின்னு தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த திருமணத்துக்கெல்லாம் சமயக்காரங்க அந்த லிஸ்ட்டு போடும்போது நம்மளை கேட்காமே பார்த்தீங்கன்னா மேலே மஞ்சள் அப்படின்னு எழுதிடுவாங்க. நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், மேலே மஞ்சள்னு எழுதிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா மங்களகரமாக ஒரு காரியம் ஆரம்பிக்கணும், எல்லாரும் அதை விரும்புகிறோம். நம்ம வாழ்க்கை எல்லாமே ஆரம்பிக்கும் போதே நல்ல விதமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க. அதனால தான் அந்த நேரத்தில் இந்த தும்மல் போடுறது, இந்த அபசகுணமான சில சம்பவங்கள்லாம் நடந்தால் பிடிக்காது. ஏன்னா நம்ம கல்ச்சர் எப்படி, அந்த நேரத்தில் இந்த விதவைகளாக இருக்கிறவங்க சில ஆட்களை வச்சுருப்பாங்க, என்ன தீட்டான சில காரியங்கள்லாம், அவங்களெலாம் யாரும் வந்துடக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாது, நீங்களாம் கொஞ்சம் லேட்டாகவே வாங்கலைன்னே சொல்லியே கூப்பிடுறது, வாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாகவே வாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா மனிதன் எதையுமே நல்ல விதமாக தொடங்கணும்னு தான் விரும்புகிறான். ஏன்னா அப்போ தான் வாழ்நாளெல்லாம் நல்லா இருக்கணும். அதனால தான் நீர் அன்னைக்கு கூட கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா வாரத்தில் முதல் நாள் அப்படின்றது, ஏன்னா திறந்துருந்தா தான் எல்லாமே வருஷம் உள்ள என் கடை திறந்தே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை. நம்பிக்கை எனக்கு வெளியில் இல்லை, நம்பிக்கை எனக்கு உள்ளே இருக்குது. எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, என் தேவனே அவருக்கு ஒன்று ஆரம்பம் உண்டாச்சு, ஆதியாகமம் 1 ஆரம்பிக்குது, உண்டாக்கினார், அது ஒழுங்கின்மை வெறுமை இருளுமா இருக்குது, அதுல இருந்து தான் இவர் தேவன்றதை நிரூபிக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில எப்படி நம்பிக்கை இழந்து போய், இதுதாங்க என் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி, இந்த ஒரு நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறேன், இது நடக்கல அப்படின்னா குடும்பமா ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவு தான் நான் எடுக்கணும்னு சொல்லி கூட அப்படி தரதட்டுன்னு ஒரு நிலைமையில இருந்தா கூட ஆண்டவர் அதையும் உங்களுக்குள்ள இருந்து தூக்கி, மடங்கடிக்கப்பட்டவர்களை தேவன் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். மடங்க அடிச்சாச்சு, சத்துருவினாலோ உங்களுடைய தவறுகளாலோ ஏதோ ஒரு பொல்லாத மனிதர்களாலோ நம்பிக்கை இழந்து போய் நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை தூக்கி விடுகிற தேவன். ஏன்னா அவருக்கு உங்களை குறிச்ச ஒரு தரிசனம் இருக்குது, உங்களை குறிச்ச ஒரு ஆசை இருக்குது, உங்களை குறிச்ச ஒரு விருப்பம் இருக்கிறதுனால கடவுள் அவரை நம்புறாரு. ஏன்னா அவர் தான் உங்களை உண்டாக்குனார். அப்போ உங்களுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த காரியங்கள், வாழ்க்கையினுடைய அந்த பர்பஸ், நிச்சயமாய் முடிவு வரையும் தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்புங்க. உங்க வாழ்க்கையினுடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட வார்த்தை ஒன்று எனக்கு இருந்தா போதும், இந்த சூழ்நிலை நான் உடைச்சு வெளியில வந்துடுவேன். அப்ப தேவன் அப்படித்தான் செயல்படுகிறார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, ஒழுங்கின்மை வெறுமை இருளுக்கு மத்தியில ஒரு கனவு இருக்குது, இந்த பூமி எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி. அதனாலதான் நம்மளையும் கனவு காண சொல்றாங்க. என்ன அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு இல்லையா, கனவு காணுங்கள். வெறும் இவங்க கனவு மட்டும், எல்லாருக்குள்ளேயும் கனவு இருக்குது, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும், உயர்ந்த ஸ்தானத்தில் என் பிள்ளைங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா தாய் தகப்பனுக்கு கனவு இருக்குது. ஆனா அவங்க கனவு நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு கிறிஸ்தவன், ஆவியிலே மறுபடி பிறந்தவன், தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து ஒரு கனவு வரும் பொழுது நிச்சயமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, நடந்தே தீரும். வேற ஒண்ணு நடக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இதை தவிர வேற ஒரு காரியம் நடப்பதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. அப்ப வெறும் கனவா மாத்திரம் இல்லை, இந்த கனவு எப்படி உங்க வாழ்க்கையில நினைவாகிறது, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு தரிசனம், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து எனக்குள்ள ஒரு ஆசை வருது, நான் இப்படித்தான் இருக்க போறேன், என் வாழ்க்கை இப்படித்தான் கட்டப்பட போகுது, உள்ளுக்குள்ள ஒரு பிக்சர் வந்துருச்சு. அந்த கனவு எப்படி உங்க வாழ்க்கையில நனவாகணும் அப்படின்னா அதுக்கு தான் தேவன் வாயின் வார்த்தைகளை வச்சிருக்கிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு தரிசனம், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் வாழ்க்கையை கட்டக்கூடிய அளவுல எனக்குள்ளாக ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை, உற்சாகத்தை உள்ள கொண்டு வருது. வெறும் உற்சாகமா இருந்து கொஞ்ச நாள் அப்படி அமுங்கி போறது இல்லை. அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையாய் மாறுவதற்குத்தான் தேவன் வாயை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிங்க மத்தேயு 12:33 மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையினால தான் நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறீங்க. வெறும் இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்லை,
கடவுளுடைய ஆசைகள், விருப்பங்கள் இந்த பூமியில உங்க வாயின் வார்த்தைகளால் வெளிப்படுத்தி தான் இந்த உலகத்துக்குள்ளாக உங்களை நீங்க உங்க வாழ்க்கையை சிருஷ்டிக்க முடியும்ன்றார். அவர் எப்படி இருந்து செயல்பட்டாரோ அதே போலதான் நாமளும் செயல்படும்படி ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ஆசை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்து நான் இப்படிலாம் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. வாயை திறந்து சொன்னார், ஒழுங்கு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாக கடவுது. வாயை திறந்து சொல்லும் போது அவர் சொன்னபடியே ஆயிற்று. அவர் சொன்னபடியே ஆயிற்று. வேதம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏதோ இறங்கி போய் அவர் எதையோ ஒன்று மாம்ச முயற்சியில எதையுமே செய்யல, வாயை திறந்து பேசுற. அதனாலதான் உங்க வாயில தான் தேவனுடைய அற்புதங்களும் தேவனுடைய எல்லா விதமான அதிசயங்கள் எல்லாமே கடவுள் உங்க வாய்க்குள்ள வச்சிருக்கிறாரு. நல்ல வேளை உங்க வாய்க்குள்ள வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பொறுப்பு இருக்குது. எனக்கு தோன்றதெல்லாம் பேசுறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. சிலர் பார்த்தீங்கன்னா நான் மனசுல பட்டதெல்லாம் நான் அப்படியே நான் சொல்லிடுவேன். சொல்லக்கூடாது. நான் ஓப்பன் டைப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாரு. மறுபடி பிறந்த ஆவியினுடைய கலாச்சாரம் என்னன்னா, சரியாய் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படிதான் அந்த ஆவி மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளுமே நான் கடவுளா நடத்தப்படுகிறேன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை என்னை அன்றாடம் நடத்துகிறது. அப்ப தேவன் தன்னுடைய விருப்பத்தை வார்த்தையினால்தான் எல்லாவற்றையுமே சொல்லி சொல்லி உண்டாக்கினார். அவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார், அதை குறித்தே தான் பேசுகிறார். ஆகையினாலதான் மலையை பாருங்க, மலையை பற்றி அல்ல, மலை என்னவாய் ஆகணுமோ அதை பேசுங்க அப்படின்றாரு. உங்க வாழ்க்கையினுடைய நகட்டப்பட முடியாத ஜென்மமா இருக்குது, பிறவியில இருந்தே இருக்கக்கூடிய சில போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களுக்குள்ளதான் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை வச்சிருக்கிறார். ஆகையினாலதான் அன்றாடம் ஆண்டவர் உங்களுக்கு வந்து பேசி பேசி இதை சொல்லு, இதையே சொல்லுன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற நீ வாங்குற வாக்கு தத்தம் இல்ல, அனுதினமும் ஆண்டவர் என் வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காகவே பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அந்த அவர் பேசுறது மாத்திரம் இந்த பூமியில் நடக்கிறது இல்ல. ஆதாம் வருவதற்கு முன்பாக வரைக்கும் தான் ஆண்டவர் இந்த பூமியில பேசுனது நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மனிதனை கொண்டு வந்து அவங்கிட்ட தாம் வார்த்தையை கொடுத்து இப்படியே பேசியா உனக்கு நடக்கும், இதையே சொல்லு, இதையே சொல்லுன்னு சொல்லி சொல்லி ஆபிரகாமுக்கு பிள்ளை தேவை. அவனுக்கு பிள்ளை வேணுங்கிறத விசுவாசத்தை எப்படி உருவாக்குறாரு? பேரை மாத்தி காட்டுறாரு. ஆபிராம் அப்படின்னு இருந்தவரை ஆபிரகாம் அப்படின்னு மாற்றி காட்டுறாரு. பகல்ல கடற்கரை மண்ணை பாரு, ராத்திரி ஆச்சுன்னா நட்சத்திரத்தை பாரு, இப்படியாய் என் சந்ததி இருக்குன்னு சொல்லி அவனுக்குள்ள விசுவாசம் கொண்டு வரும்போது, ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசம் வரும்பொழுது அந்த விசுவாசம் அவனுடைய சரீரத்தையே குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சரீரமாக மாற்றுது. வயசு 100 வயசுல இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசம் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னவானாலும் இருக்கலாம். வெறும் பிள்ளை பெறதுக்கான காரியம் மாத்திரம் ஆபிரகாமை பார்க்க சொல்லல. உங்க வாழ்க்கையில இவ்வளவு கடினமாய் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் என் வாழ்க்கை துணையோட. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் வந்து பேசிட்டாங்க, எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணிட்டேன், பெரிய மாற்றம் ஒண்ணுமே இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன விசுவாசத்தை சரியா ஆப்ரேட் பண்ணிப்பாரு, வாயை திறந்து பேசிப்பாரு, சரியான காரியங்களை பேசிப்பாரு. வாயை திறந்து சபிச்சுக்கிட்டு இருந்து அல்லது குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தூர தள்ளிட்டு கடவுள் விரும்புகிற வண்ணமாக நான் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறிச்செல்லாம் நிறைய பெற்றோருக்கு இன்னைக்கு அநேக கவலைகள். என்ன ஆகப்போகுது? அதுவும் பொம்பளை பிள்ளையை பார்த்தா நான் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்றாங்க. ஏன்? அது கடவுளுடைய பிள்ளை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், கர்த்தரால் நடத்தப்படுவார்கள். என் பிள்ளைக்கு தகப்பனே கர்த்தராக இருக்கிறார். ஆகையினால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் பிள்ளைக்கு இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவனுடைய பாதுகாப்பு என் பிள்ளையை சூழ்ந்திருக்குது. எங்கேனாலும் என் பிள்ளை தைரியமா போயிட்டு வரும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமானதா இருக்கிறது. வாயை திறந்து பேசும்போது இந்த வார்த்தைகள் பிள்ளைக்கான உலகத்தை சிருஷ்டிக்குது. அதனாலதான் பெற்றவர்களுக்கு வீட்டில் பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. உலகத்தை போல பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்குவோமா, இதை விற்போமா, பார்ப்போமான்னு சொல்லி நல்லது. ஆனா இது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை அழகா இருக்கணுமே, அதுக்கு தான் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிற. அப்ப இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய துன்பம், குடும்பத்துல பிரச்சனை, வியாபாரத்துல நஷ்டம் அல்லது நிறைய இழப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில இதெல்லாம் தேவன் தான் உண்டாக்குனார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது தேவன் உண்டாக்கின உலகம் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து நீங்கள் பேசி பேசியே இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டித்திருக்கிறீங்க. நீங்கள் உண்டாக்குன உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா கடவுள் உண்டாக்குன உலகம் நன்றாய் இருந்தது. நல்ல வாழ்க்கையை உங்க கையில கொடுத்தா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இருப்பாங்க, கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கும். நல்லா வீட்டுல
அழகா செல்லமா எந்த வேலையும் செய்யாம. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படின்னா நல்ல பிள்ளையத்தாயா கொடுத்தேன், என் பிள்ளைய இப்படி குரங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த மாதிரி தான் கடவுள் உங்க கையில கொடுத்த வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை. அதை குரங்காக்குறதோ பரலோகமா மாற்றுகிறதோ உங்க கையில இருக்கு. ஏன்னா தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிற. இது உங்க வாழ்க்கை, கடவுள் நம்பி கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சு ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தீர்மானத்தை மாற்றுங்க. சரியான வாயின் வார்த்தைகளால் உங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்படும் போது உங்க வாய் நிறைஞ்சு, வாய்க்குள்ள இருந்து உள்ள போறதும் வெளியில வர்றதுமே உங்க இருதயத்தை பாதிக்குது. அதான் சொன்னேன், ஒரு சத்தம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுமானால் வார்த்தை இருதயத்துக்குள்ள போகுது, சத்தம் வெளியே வருது. அதனாலதான் தாவீது சொல்ற, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியை போல இருக்கிறது. என் இருதயத்தில் எழுதப்படும். இருதயத்தில் நீங்கள் எதையாவது ஒன்றை நீங்கள் எழுதுவீர்கள் ஆனால் நிச்சயமாக 100க்கு 100 அது உங்க கண்ணுக்கு முன்னால கொஞ்ச நாள்ல நீங்க பார்க்க போறீங்க. அதனாலதான் இயேசுவை சொந்த இரட்சகராக உங்கள் ஆண்டவராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்றது. அப்ப இருதயத்தில் ஏற்றுக்கொள்றதுக்கு எங்க பவுல் என்ன ஆலோசனை சொல்றாரு? உன் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது இருதயத்தில் எழுதப்படுது, இயேசுவே என் ஆண்டவர். அப்படின்னா வேற எதுவுமே எனக்கு ஆண்டவராக இல்ல. இதுவரை பாவம் என்னை ஆண்டவனா இருந்து என்னை நடத்தினது, தரித்திரம் என்னை ஆண்டவனா இருந்து என்னை நடத்தினது, சாபம் மற்ற பொல்லாத மனிதர்களுடைய நினைவுகளினை ஆண்டவனா இருந்து நடத்தினது. ஆண்டவரா இருந்து நடத்துறது எப்படின்னா, வாயை திறந்து ஏற்கனவே அது விஷயமா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த பாவத்தை குறிச்சு தரித்திரத்தை குறிச்சு திரும்ப திரும்ப பேசியே என் இருதயத்துல நிறைய எழுதி வச்சுட்டேன். அப்ப இது எல்லாமே ஆண்டவர் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக ஒன்னே ஒண்ணு சொல்லு, இயேசு ஒருவரே என்னுடைய ஆண்டவர் மாத்திரம் சொல்லு. வேற எதுவுமே இப்ப உனக்கு ஆண்டவரா இருக்க முடியாதுன்ற இடத்தை அவர் எடுத்துறாரு. ஆகையினாலதான் நான் ரட்சிக்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது என் வாயின் வார்த்தையினால்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அனுதினமும் இந்த பூமியில நான் நன்றாய் வாழணும் அப்படின்னாலும் வார்த்தையினால் மாத்திரம் தான் நீங்கள் பிழைக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் கிறிஸ்துவ ஜீவியத்தினுடைய ஆரம்பம் இருதயம், வாய் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை வச்சுதான் உங்க வாழ்க்கை கட்டப்பட போகுது. உங்க வாழ்க்கையில நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பேசுறீங்க, ஒரு சூழ்நிலை குறித்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தையை பேசுறீங்களா அல்லது சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறீங்களா? மனசு தோன்றது, உணர்ச்சிகள், சரீரம் பேச சொல்லும், சில விஷயங்கள்ல பேச சொல்லுது, அதை பேசிடுறோம். சில நேரங்கள்ல மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது எல்லா இடங்களிலும் நன்மை செய்து வந்த தேவன், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனா தன்னுடைய சொந்த ஊருக்கு போறார், அங்க செய்ய முடியல. அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. அவிசுவாசம் என்ன பண்ணும்? வாயை திறந்து பேச வைக்கும். பேச வச்சுச்சா? அன்னைக்கு பேச வச்சுச்சு. ஈவன் தச்சனுடைய மகன் அல்லவா மரியாள், அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய பேரெல்லாம் சொல்லி இவங்க சகோதரர் சகோதரிகளை நம்மோடு கூட தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை குறித்து இடரல் அடைந்தார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க வாயின் வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவர் வல்லமையா வந்து வேலை செய்யறதுக்கு வந்து நின்னாலும் வேலை செய்யாம முடியாமல் போயிடுச்சு. கடவுளே வந்து நின்று வேலை செய்யாமல் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு ஆண்டவரே உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க தரித்திரத்தை தொலைக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா தீமையிலிருந்து உங்களை தூக்குவதற்கு அவரே வந்து நின்றிருந்தாலும் உங்க வாய் வார்த்தை தப்பா இருக்குமானால் கடவுளை வேலை செய்ய விடாம தடுக்க முடியும். தேவனை அவருடைய அவிசுவாசத்தினாலே மட்டுப்படுத்தினார்கள். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல கட்டவிழ்க்கப்பட முடியாதபடி கடவுளுடைய வல்லமை அந்த இடத்துல மட்டுப்படுத்தப்படுகிறது. சாகினால ரொம்ப முக்கியம் உங்க வாயின் வார்த்தைகள். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்க எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? அதனால கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இல்லை. அன்றாடம் நானே ஆளே மாற்றப்படுகிறது. அதனாலதான் கிறிஸ்துவை இப்ப எனக்குள்ள வர்றார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள வருது. வெறும் அபிஷேகம் அப்படிங்கிறது அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்ல, அன்றாட என் வாழ்க்கையை நடத்தும்படி பரிசுத்த ஆவியான் நாவை கண்ட்ரோல் பண்றார், எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றாரு. கடவுள் விரும்புகிற வண்ணமான எண்ணங்களாக என்னுடைய எண்ணங்கள் நிரப்பப்படுது, என் வாயின் வார்த்தைகள் மாறுது. இதுவரைக்கும் சபித்து கொண்டிருந்த என் மனைவியை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறேன், சபித்து கொண்டிருந்த புருஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறேன். அங்கிருந்து ஆரம்பிக்குது விசுவாசத்துல. மனைவினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா தேவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மனைவி என் வீட்டவர்களில் எனக்கு கனிதரும் திராட்சை கொடியை போல இருக்கிறார். பிள்ளைங்க பக்கத்திலே இல்லை, எங்கெங்கயோ தூரமா தெரியுது. பிசாசினுடைய எல்லைக்குள்ள என் பிள்ளை போய் கிடக்கும் பொழுது
ஆண்டவருடைய வார்த்தை வருது, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாய் இருப்பார்கள். சொல்லும் பொழுது பக்கத்துல இல்ல. விசுவாசம் எப்பயுமே அதை நம்புது. இந்த வார்த்தையை நம்பும் போது விசுவாசம் உள்ள வரும், நம்பிக்கை உள்ள ஒரு தரிசனம் உள்ள வருது. கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நீங்க போக போக அங்க இருந்துதான் உங்களுடைய எதிர்காலம் ஆரம்பிக்குது. கணவர் நம்ம விரும்புற மாதிரி இல்ல, வாயை திறந்து பேசணும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமா, என் குடும்பம் உம்மாலே கட்டப்படுகிறது, என் வீடு உம்முடைய ஞானத்தினாலே கட்டப்படுகிறது. விட்டு கொடுத்துடக்கூடாது. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கலங்க, அதனால விட்டுட்டேன். நீ கேட்டுக்கிட்டு போ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, சம்பளத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. எத்தனை பேர் தெரியுமா? ஏன்னா மனிதர்கள் இந்த பூமியில சாதாரண ஏதோ ஒரு மதத்துக்குள்ள இருக்கிறதுனால கோயில் கோயிலா சுத்திட்டு வர்றாங்க. தாலியை காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சிடறோம். தாலி பத்திரமா இருக்குது, கட்டுனவர் பத்திரமா இருக்காரா? அவர்ல பத்திரமா இருக்கணும். என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை மாத்திரம் நீ செஞ்சா போதும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த புருஷனை கொஞ்சம் மரியாதையா பேசு, அன்பா பேசிப்பாரு. ஏதோ ஒரு வீக்னஸ்ல உள்ள பலவீனத்துல இருக்கும்போது, பரவாயில்லைங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், தூக்கிடலாம், நிமிர்ந்துடலாம், வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடலாம். இத வாயை சரியா வச்சு நம்ம பயன்படுத்தினோம்னாக்க இதுதான் உங்க தாலியவே காப்பாற்ற போகுது. இதுதான் உங்க தாலியை காப்பாற்ற போகுது. இதை தாண்டிட்டு நம்ம என்னத்தையோ ஒன்று சொந்தத்தில் நம்முடைய உணர்வுகளை உட்காந்து பேசிட்டு கடைசியில் இதை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு இயேசுனுடைய வார்த்தைக்கு, எழுதப்பட்ட இந்த தெய்வ வார்த்தைக்கு ஒத்து இல்லாத போது உங்க வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. இயேசு உள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அபிஷேகம் உள்ள இருக்குது, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்க வாழ்க்கையில வேலை செய்வதற்கேற்ற வாயின் வார்த்தைகள் இல்லாத போது கடவுளே உள்ள இருந்தாலும் அற்புதம் நடக்காது. இப்ப தெரியுதா ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று போறாங்கன்னு? சபைக்கு ஒழுங்கா போயிருவாங்க, மழையோ வெயிலோ, உடம்பு சரியில்லைனாலும் உருண்டு உருண்டாது வந்துருவாங்க. ஆனா வாழ்க்கையில அப்படிலாம் வந்தும் தோத்து போறாங்க. காரணம் என்னன்னா, இது சின்ன விஷயம், ஆனா இதை குறித்து பெருசா கேள்விப்படல, பேசல. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு தீமை செய்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளையை குறித்து உங்க வாய் என்ன பேசுது? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திலிருந்து பேசுறேன். என் பிள்ளை அந்த பாவ கிரியிலிருந்து விடுதலை பண்றேன். இயேசுனுடைய நாமத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு என் பிள்ளையை நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லி பாருங்களேன், வாயை திறந்து. தேவனுடைய வல்லமை, பரலோகத்தினுடைய உதவி அந்த இடத்துல வேலை செய்யறதை நீங்க உணர முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில இயேசு பிதாவிற்கு எப்படி பிரியமானவராக இருந்தார் அப்படின்னா, ஏதோ ஒரு சட்டையை கழட்டிட்டோ, ஏதோ ஒரு செருப்பு மாற்றுறதுனாலையோ, அல்லது ஏதோ ஒரு இன்னைக்கு மக்கள் விரும்புற மாதிரி முடிய இந்த அளவுக்கு வச்சு அது கட் பண்ணி அப்படிலாம் கொண்டு போகணும்னு சொல்லி விரும்புறாங்க. அப்படிலாம் இருந்தா ஓகே, ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துறாங்க. இயேசு இதை செஞ்சு தேவனை பிரியப்படுத்தல. பிதா எதை பேச எனக்கு கட்டளையிடுகிறாரோ அதை தவிர நான் சுயமாய் எதையுமே நான் பேசல. அப்ப பெதஸ்தா குளத்துல போய் பிதா என்ன பேசினாரோ அதை பேசுறார். மலை பிரசங்கத்துல அவர் என்ன பேசுறாரோ அதை பேசுகிறார். தேவை நிறைந்த இடத்துக்குள்ள பிதா என்ன பேச சொல்றாரோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறார். வாழ்க்கை முழுவதும், அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாய் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கான ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு என் சார்பாகத்தான் நான் உன்னை இந்த பூமியில வச்சிருக்கிறேன். அதனாலதான் நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்துல இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிறாராம். அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அவர் இருந்தா என்ன பேசி இருப்பாரோ அதை பேசுறது. உங்க சமுதாயத்துல உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இந்திய தேசத்தை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு நினைவு ஒண்ணு வரணும். பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது. இதைத்தான் உங்க வாய் பேச ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்தியா தேவனுடைய மகிமையினால் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவரை வச்சுட்டு இந்தியாவை பார்க்கறது இல்ல. அது இந்தியா இல்ல. இந்தியா கர்த்தருக்கு சொந்தமானதா இருக்கிறது. அவர் பார்க்கிற பார்வையில பார்க்கணும். இந்தியா தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நீங்க வாயை திறந்து சொல்லும் போது தேவ மகிமை அந்த இடத்துல கட்டவிழ்க்கப்படுகிறது. தீமை நடந்த எல்லா விதமான குறைச்சலும், எல்லா விதமான ஊழல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்குள்ளாக தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் அரசியல். அரசியல்னா இருக்கிறத சொல்றது இல்ல,
இருக்கிறதுல மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆட்களாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப அவருக்காக இந்த பூமியில் அவருடைய வார்த்தையை பேசும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். போன வாரத்தில் பார்த்தோம். அப்ப பிசாசு என்ன பண்றான்? தேவனுடைய சத்தியம் அவனுடைய இருதயத்துக்குள்ள கிடையாது, ஆகையினால தேவ சத்தமும் கிடையாது. அதனால அவன் பேசும்போது சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சரீரம் வலிக்குது அப்படின்னா நிறைய சொந்தத்திலிருந்து பேசுவோம், தெரியுமா? எத்தனை வார்த்தைகள் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. எவ்வளோ ஹார்ட்டே பட பட படங்குது, நெஞ்சே அடைக்குது, தலையெல்லாம் ஒரே வலியா இருக்குது, வயிறு வலிக்குது, காலையை பிடிச்சி இழுக்குது. நல்லா இல்லாததுன்னு சொல்றதுக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் சொந்தத்திலிருந்து எடுத்து. ஆனா நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? கேட்கிறேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எத்தனை வார்த்தை இருக்கு? வார்த்தைக்கு அவ்வளவு பஞ்சமா இருக்குது இல்லையா? சுகமா இருக்கிறீங்கன்னா சுகமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரே வார்த்தை. ஆனா சுகம் இல்லைன்னா எத்தனை வார்த்தை இருக்குது பாருங்க. அதனாலதான் நம்ம புது ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறோம். கடவுளுடைய பார்வையில ஆண்டருடைய சத்தத்தை எடுத்து இந்த சமுதாயத்துக்குள்ள பேசணும். என்ன இவங்க பேசுறது ரொம்ப புதுசா இருக்குதே, இந்த பூமியில பேசிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை, வார்த்தையினாலதான் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சக்சஸா இருந்ததுன்னு சொல்லி அவரை பெற்ற தாய் மரியாள் சொல்றாங்க. அவர் என்ன குறைவு வருது, அந்த குறைவுக்கு மத்தியில காண ஒரு கல்யாணத்துல மரியாள் இடத்துல போய் கேட்கிறாங்க. கேட்டா மரியாள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்னும் ஏசிட்டு போய் நம்ம நினைக்கிற மாதிரி, இன்னைக்கு நான் மரியாள்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன், அந்த பெட்டிஷனை கொண்டு போய் ஏசிட்ட கொடுக்குறாங்க, அதுதான் ஜெபம் அப்படின்னு நான் நம்புறேன்னா மரியாள் போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஏசிட்ட போய் அதை ஜெபமா பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க ஏசுகிட்ட போய் சொல்லாம தேவையோடு வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவர் 30 வருஷம் நான் தான் பெத்தேன், 30 வருஷம் நான் தான் வளர்த்தேன், அவர் ஒண்ணுலயும் அவ்வளவு சக்சஸா இருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் எல்லாமே நடக்குது. என்ன நடக்கணுமோ அதைத்தான் அவர் சொல்றாரு. இத்தனை வருஷம் ஆச்சு, 30 வருஷமா நான் பார்த்த ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னு சொல்லி காண ஒரு கல்யாணத்துல இயேசுவை குறிச்சதான ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நமக்கு அது புரியுறது இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்க ஏதோ மண்டை பெட்டிஷன் மாதிரியே நினைச்சுக்கிட்டோம். எப்படி பிடிச்சு அப்படி பிடிச்சு அப்படி பிடிச்சா இயேசுனிடத்திலிருந்து அற்புதத்தை வாங்கிடலாம். யாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவே தன்னையே இன்னைக்கு உங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. உங்க சத்தத்தை கேட்கும்படி தமது செவியை சாய்க்கிறாரு. ஆகையினால இதுவரை என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இனி கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்றாரு. வா, டைரக்டா நீ வா. அப்ப மரியாள் இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வெற்றிக்கான ரகசியத்தை அந்த இடத்துல பேசுறாங்க. ஏன்னா அவர் வாயை திறந்து என்ன சொல்றாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாய் மாறிக்கிட்டு இருக்கு. அதுலதான் அவருடைய சக்சஸே இருக்குது. ஏதோ பரலோகத்திலிருந்து ரொம்ப விசேஷமான ஆளு, ஆண்டவர் அவருக்கு ஏதோ விசேஷமான ஒரு ஆவியை கொடுத்து அந்த இடத்துல வாழ வச்சுட்டாரு. இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களும் தன் சுயமாய் பேசாமல் வாயை அடக்கி இருதயத்தில் இருந்து தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் தான் அவர் பேசிக்கொண்டிருந்தார். வாசிங்க யாக்கோபு. இந்த யாக்கோபு யாருங்கிறதையும் பார்த்தோம். யாக்கோபு யாரு? மரியாளுக்கு பிறந்த மகன், இயேசுனுடைய சகோதரர், இயேசுடைய தம்பி. அதனாலதான் யாக்கோபு புத்தகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரம்னாலும் ரொம்ப கருத்தா பார்க்கணும். எங்கேயும் சொல்லப்படாத காரியங்கள்லாம் இங்க பேசப்படுது. யாக்கோபு 3:2 இதை வாசிக்கும் போதே அதனுடைய பின்புலத்தோடு கூட புரிஞ்சு வாசிக்கணும். என் அண்ணனை பத்தி சொல்றேன். என் அண்ணன் எவ்வளவு சக்சஸா அந்த பூமியில இருந்தாரு. அவர் அவ்வளவு சக்சஸா இருக்கிற காரணம் நான் அவருடைய தம்பியா இருக்கிறேன். ஆனா நான் என் வீட்டுல எங்க அண்ணன் 30 வயசு வரைக்கும் எங்க கூட இருந்தாரு. கூட இருந்த நாட்கள்ல அவர் எப்படி இருந்திருக்கிறாருங்கிறத இங்க காட்டுறாரு. யாக்கோபுக்குள்ள இயேசுவை பார்க்கிறோம். யாக்கோபு அல்ல, யாக்கோபு புஸ்தகத்துக்குள்ள இயேசுனுடைய சாரத்தை பார்க்கிறாரு. ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியனுமாய் இருக்கிறான். போதும். எங்க அண்ணன் பூரண புருஷனா இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவர் முழு சரீரத்தையும் தன் நாவு என்கிற அந்த கடிவாளத்தினாலே அடக்கி கொண்டு வாழ்ந்ததை என் கண்ணால பார்த்தேன். யாக்கோபு சொல்றாரு, இயேசுனுடைய சகோதரராக இருந்து சொல்றாரு, சீசனா இருந்தில்ல, அப்போஸ்தலனா இருந்தில்ல, அதனால மற்றவர்கள் பேசாத காரியங்களை இங்க பேசி வச்சிருக்காரு. முழு சரீரத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாய் இருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து பார்த்தார்? யார் இவருக்கு சொன்னது? இயேசுவை அப்படி அச்சு அடையாளமா கூடவே இருந்து பார்க்கிறாரு. எங்க அண்ணனுடைய வெற்றிக்கான காரணம் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அதை குறித்து ஒரு நாள் நான் பேசுறேன், நான் பார்த்ததே இல்லை. சரியான வார்த்தைகளை எடுத்து தேர்ந்தெடுத்து பேசுறதுல அண்ணன் அவ்வளவு தூரத்துக்கு கவனமா இருப்பாரு. அதனாலதான் அவர் பூரண புருஷராய் இருந்தார். பூரண புருஷர்னா ஒரு குறைவில்லாதவராய் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால், ஒருவன் யார்? ஒருவன் யாரானாலும் இருந்துட்டு போங்க, இங்க இருக்கிற யாரானாலும் இருக்கலாம், என்ன ஜாதியா இருக்கலாம், என்னவும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய மோசமான நிலையில இருக்கலாம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு நீங்க மாற்ற விரும்புகிறீர்கள் அப்படின்னா அந்த ஒருவன் நீங்க தான். கிறிஸ்தவன் சொல்லல, கடவுளுக்கு நெருங்கின ஆளுன்னு சொல்லல, ஒருவன். நீதிமொழிகள் 13:2 எல்லாரும் சேர்ந்து, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். மனுஷன் காமனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது? அப்படித்தான் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். யாரோ வரம் பெற்ற ஆள் பேசலாம், ஏதோ ஒன்று நடக்கிறதுன்றல்ல. மனுஷனா இருக்கிற எல்லாருமே தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப அதுக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்குதே. என் வாழ்க்கையில நல்லது நடக்கல, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே இல்லை, என் வாழ்க்கை முழுசும் தோல்வியா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயின் பலனால் நன்மையை நீ புசிப்பாய். யாரு? மனுஷனா இருந்தா போதும். உங்களுடைய தகுதி, இங்க இருக்கிற எல்லாரும் மனுஷங்க தானே, அதான் நம்ம தகுதி. இந்த நன்மை அடைகிறதுக்கு, இந்த சத்தியத்தை அடைகிறதுக்கு நீங்க மனிதர்களா இருந்தா போதும். ஆனா சரியான வாயின் வார்த்தைகளால் நடத்தப்படணும். நீதிமொழிகள் 12:14, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவன் அவனவன் எவனவன் எவனவன் அவனவன் யாருனாலும் கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்க எதிர்காலத்தை யாரோ ஒருத்தர் கையில கொடுத்திருந்தா, அவர் பேசாம பாத்துக்கையா, அவர் தப்பா பேசிட்டாரு, உன் வாழ்க்கை சோழி முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம நிலைமை? அதனாலதான் ஆண்டவர் உங்களை சுதந்திரவாளிகளாய் சுயாதீனம் உள்ளவர்களாக, நீங்க விரும்பினா இங்க வரலாம், நீங்க விரும்பல அப்படின்னா வீட்டில் படுத்து தூங்கலாம். என்ன ஒரு சுதந்திரம் இல்லை? ஆனா ஆண்டவர் தூங்குறத விரும்பல, வந்து தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ தீர்மானி. அதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் இந்த தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க கேட்குறீங்க, கேட்ட அந்த வார்த்தையின்படி ஒண்ணு நீங்க பேசலாம் உங்க வாழ்க்கைய. இதுக்கு வயசு தடையே இல்லை, வயசு இதுக்கு தடையே கிடையாது. என் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையில கூட நீங்க இருந்தாலும் உங்க வாய் சரியா ட்யூன் பண்ணப்படும் போது கர்த்தருடைய அற்புதத்தை உங்க வீட்டுக்குள்ள பார்க்கலாம். எழுதப்பட்ட வார்த்தையை மாத்திரம் பேச தீர்மானிக்கிறேன். என் சரீரம் எனக்கு சொல்படி கேட்க மாட்டேங்குது, டாக்டர் எத்தனையோ மாத்திரை மருந்தை கொடுத்துட்டாரு, கேட்க மாட்டேங்குது. வாயை திறந்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன், இந்த சரீரம் உமக்குரியதா இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. வாயை திறந்து எப்ப பேசணும்? இது நல்லா இருக்கிறது இல்ல, நல்லா இல்லாம இருக்கும் பொழுது எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசணும். நல்லா இல்லாம இருக்கும் போது ஒண்ணு நம்ம விசுவாசிக்கிறதுக்கான வார்த்தைகள் சுத்தி சுத்தி வருது. இந்த இப்படித்தான் அவங்களுக்கு நடந்துச்சு, இந்த அப்படித்தான் அப்படி நடந்துச்சுன்னு உடனே சொந்தத்துல எடுத்து பேச ஆரம்பிச்சிடறோம். இந்த சொந்தத்துல எடுத்து பேசுறவர்கள் மத்தவங்க, நம்மள சொல்லல. ஏன்னா நம்ம யாருமே சொந்தத்துல எடுத்து பேசுறது இல்ல, வெளியில உள்ளவங்க பேசக்கூடாதுன்றாரு. ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கடினமா இருக்கு? ஏன் இத்தனை நீண்ட ஜெபங்கள் பண்ணி இன்னும் ஏன் நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரல? சொந்தத்துல பேசுறோமான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவனவன், அப்ப எல்லா மனிதனுக்குமான வாழ்க்கை முறையே இதுதான்றதான் வேதம் சொல்லுது. எல்லா மனிதனும் இப்படிதான் வாழணும். அவனவன்
தன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். 18-20 நீதிமொழிகள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வருது பாருங்க, அவன் அவன். இல்லைங்க, என் பொண்டாட்டி எப்பயுமே எனக்காக நீண்ட ஜெபம் பண்ணுவா, அவ அளவுக்கு நல்லா ஜெபம் பண்றதில்ல, அதனால ஆண்டவர் என் மனைவியினுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதிலளிப்பார். அவனவன். புருஷர்களே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, உட்காந்து உங்க வாயை காத்துக்கங்க, சரியான வார்த்தைகளை பேசுங்க. கட்டாயம் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னால நீங்க என்ன பேசுனீங்களோ அது வந்து நிற்கும். இப்ப நின்றுகிட்டு இருக்குது, அது நல்லதோ கெட்டதோ, ஏற்கனவே நல்ல விஷயமா நீங்க பேசியிருப்பீர்கள், ஆனால் இன்னைக்கு நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏற்கனவே நீங்க எதை பேசுனீங்களோ அதை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப நீங்க எதை பேசுறீங்களோ அனுபவிக்க போறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என் வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடந்தா நான் நல்லதா பேசிட மாட்டேனா? ஆண்டவர் உங்களை அப்படி உண்டாக்கலையே. முதல்ல நிலத்திட்ட போய் விதைக்கணும். நிலத்துக்கிட்ட போய் உட்காந்து நீங்க அந்நிய பாஷை ராத்திரி ஃபுல்லா பேசிட்டு வாங்களேன், ஒண்ணுமே முளைச்சிருக்காது. நீங்க எதிர்பார்க்கிற எதுவுமே முளைக்காது. அந்நிய பாஷை குறையில்லை, ஆவியானவர் குறையில்லை, அது எல்லாமே எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேச துவங்கினார்கள். அதை கேட்டவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, தங்கள் தங்கள் பாஷைகளை கர்த்தருடைய மகிமையை பேச கேட்கிறோமே, கர்த்தருடைய மகிமையை பேசுறாங்களாம். அப்ப நீங்க பேசுற அந்நிய பாஷையை கர்த்தருடைய மகிமையை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கிறோம், அதைத்தான் யாக்கோபுல சொல்றாரு. வாங்க திரும்ப யாக்கோபு 3 சொல்லும் போது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் 3:2 அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். எதை குறித்து பேசிட்டு இருக்காரு? இப்ப சரீரம் முழுவதும் அடக்கப்படணும். ஏன் இப்ப இந்த சரீரம் அடங்கல? யாக்கோபு 1 தெளிவா பேசுறாரு. எதுல இருந்து பேச, எங்க இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான வார்த்தைகள் அதெல்லாம். யாக்கோபு 1:13 இருந்து, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவன் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எப்படி வருதுன்றாரு? எப்படி இத பூரண புருஷன் சரீரம் முழுவதையும் அடக்குகிறான். ஒருத்தன் பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவம் இப்படி போனங்க, டப்புன்னு ஒரு குழி இருந்துச்சுங்க, அப்படி நாங்க விழுந்துட்டங்க, எந்திரிச்சிட்டோம், அல்லது விழுந்து கிடக்கிறேன், பாவத்துல விழுந்து கிடக்கிறேன். அந்த மாதிரி யாருக்குமே ஆக்சிடென்டா நடக்கிற விஷயம் கிடையாது. நான் டாஸ்மாக் பக்கம் இப்படி ஓரமா தானே நான் பிசாட்டி நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் திட்டுன்னு இப்படி ஓடி வந்து என் வாயில புனல வச்சு சரக்கை வந்து என் வாயில ஊத்தி விட்டுட்டாருங்க. யாராவது இருக்கிறீங்களா? தெளிவா நைட்டு தூங்கும் போதே காலையில எப்படியாவது இந்த வேலைக்கு போயிடணும். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மனசு சொல்லும், கட்டிங்க்கு அல்லது கோட்டருக்கு ஏற்ற டைம், அப்போ ஆஃப் டே இன்னைக்கு போதும் வேலை, அரை நாள் வேலையை போட்டுற வேண்டியது, அல்லது வயிறு வலிக்குது, அல்லது நான் முக்கியமான என் வீட்டில் யாரோ ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரை நாள் வேலையை லீவை போட்டுட்டு, ஏன்னா அந்த அரை நாள் சம்பளம் கிடச்சிருச்சு, அந்த சம்பளம் போதுமானதாக இருக்குமானால் வாங்கிட்டு இவர் தான் இப்போ திட்டுன்னு ஓடுறாரு. எங்க? டாஸ்மாக்கு. பக்கா பிளான் பண்ணி இவர் தான் எல்லாம் செய்யறாரு. போய் அங்கே போய் இவருக்கு என்ன வேணுமோ கவுண்டரில் போய் லைன் கட்டி நின்று அது கூலிங் இல்லாமையா எல்லாம் சொல்லி வாங்கி கொண்டு வந்து நிதானமாக வந்து சைடிஷோட உக்காந்து அடிச்சு முடிச்சுட்டு வர்றாரு. ஆனால் வீட்டில் வந்து என்ன அழுக அப்படின்னா, எப்படியாவது நான் வந்தலான்னு தான் நினைச்சேன், குடிக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்ப சொல்லும் போது இந்த அம்மாவும் புருஷனை எவனோ ஒருத்தன் கட்டாயப்படுத்தி ஊத்திட்டான். அழகா சொல்றாரு, சரீரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுது. பாவம் பார்த்தீங்கன்னாக்க இப்படிலாம் வந்து நடக்கிறது இல்லை, பக்கா ப்ரீ பிளான்டு, பிளான் பண்ணி தான் நம்ம பாவத்தை செய்யறோம். அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு முன்னால நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னால காட்டி நம்மளை சோதிக்கிறாருங்க. கடவுளே என்னை சோதிக்கிறாருங்க.
பாருங்க, நான் வேணான்னு தான் நினைச்சேன். அப்ப ஆண்டவர் தானே எல்லாத்தையும் செய்ய சொல்றாரு. ஆண்டவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. இன்னும் சொல்ல போனா பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தீமையினால் உங்களை ஒரு நாள் ஆண்டவர் சோதிக்கிறோம் மாட்டார். அப்ப எப்படி பாவம் எனக்குள்ள வருது? எப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்யறாங்க? அவன் 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 தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சை கற்பம் தரித்து, எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியம் நடக்குதோ, யாராவது சொல்ல முடியுமா? நேற்று ராத்திரி நான் தூங்குனாங்க, இன்னைக்கு எஞ்சி பார்க்கும்போது பிள்ளை வந்துருச்சுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதே விஷயம்தான். அதுக்கு ஒரு வித்து வேணும், அதுக்கு ஒரு உறவு வேணும். ஸோ அந்த உறவோடு கூட இணைக்கப்படணும். 10 மாசம் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளியில் வர்றதுக்கு. அப்ப இப்படிப்பட்ட அந்த சரீரம் நம்மளா விரும்பி போய் அதையே பார்க்குறேன், கெட்ட காரியங்களை பார்க்கறது, கெட்ட காரியங்களையே பேசுறது, கெட்ட காரியங்கள் கேட்குற அந்த இடத்துக்குள்ள போய் என்னை வச்சுக்கிறது, திரும்ப திரும்ப கேட்க 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 என்னை அறியாமலே நான் என்ன ஆகுறேன்னா, என்னை அறியாமலே நானும் அதுக்குள்ள உள்ள இறங்குறேன், கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறேன், என்னை அறியாமலே இறங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனதை காட்டிலும் இப்போ நான் எக்ஸ்பர்ட் ஆகிடுறேன் அந்த காரியத்தில். இன்னைக்கு வாலிப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டில் எடுத்துட்டு அப்படி ஒரே இதில் வாய் எடுக்காம குடிக்கிறதுல இல்லை யாரு கிங்கு. சீரிட்டு இழுத்து விடும் போது பார்த்தீங்கன்னாக்க காது வழியை விடுறது எப்படி, மூக்கு வழியை விடுறது எப்படி, ரவுண்ட் ரவுண்டா இதுல தான் தங்களை. அப்ப இதெல்லாம் ஒருத்த விடுறத பார்க்கும் போது இவன் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே பார்க்கும் போது எல்லாரும் அவனை அப்படியே ஆச்சரியமா பார்த்தோன்னா இவருக்குள்ள எழும்புது. எப்படியாவது நம்மளும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி இவன் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து கட்டப்பீடியை குடிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறான். முதல்ல வரமாட்டேங்குது, வரல வரல, வர்ற வரைக்கும் விடுறதில்ல, ஓகே வரல வரல, இந்த வந்துருச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா தன்னை பெரிய ஹீரோவா அந்த கூட்டத்துக்குள்ளே போய் காட்டுறது. இப்படித்தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிபி பிடிச்சு போய் அன்னைக்கு கைதட்டினவன்லாம் இப்போ இல்லை. இப்போ இதை இப்போ இவரும் விட முடியல, அது இப்போ இவனை பிடிச்சிக்கிருச்சு, பாவம் இப்போ இவனை பிடிக்குது. இப்படித்தான் எல்லா காரியத்திலும், வேசித்தனத்துல இருந்து, விபச்சாரத்துல இருந்து, எல்லா விதமான பண ஆசையில இருந்து மனிதர்கள் ஏதோ ஒரு ரீதியில நான் சிக்கப்படுறேன்னா என் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், யாரு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது? கர்த்தருடைய வார்த்தை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஓடணுமேன்னு சொல்லி நேற்று ராத்திரி என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய அளவுல என் இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் பிடிக்கப்படுதா? ஆமா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு வந்துருச்சு, அப்படி வர்றோமா? திங்கக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருன்ற மாதிரி இருக்குதா? அதுதான் நீங்க சரியான உறவுக்குள்ள இருக்கிறது. இப்ப சொல்லும் பொழுதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட அந்த சரீரம் எப்படி அது தீட்டுப்படுது, எப்படி என் கண்ட்ரோல் இல்லாம போகுது. 19 வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடிகளை தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். தெளிவா சொல்றாரு, உங்க உள்ளத்துல இருக்கிற பிரச்சனை. இதைத்தான் மத்தேயு 12 ஆண்டவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா. அந்த விரியன் பாம்புன்னா யாரு? பிசாசினுடைய சந்ததியை குறித்து பேசுறாரு. நலமானவிகளை எப்படி நீ பேச முடியும்? ஏன்னா உன் இருதயம் ஃபுல்லா இந்த மாதிரியான கொடிய துர்க்குணத்தினால நிறைஞ்சிருக்கும் பொழுது நீ வாய் எப்படி நல்ல காரியங்களால் நிரப்பப்படும்? அதனாலதான் இந்த இயேசு சொந்த ரட்சகர் ஆண்டவர் உங்க இருதயத்துக்குள்ள வரும் பொழுது அந்த இருதயம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக ஒருத்தர் குற்றம் செஞ்சா கூட அதை மன்னிக்கணும், கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி மனசு அது ரொம்ப லேசா இருக்கும். இல்லைன்னா பாருங்களேன், சின்ன வயசுல இருந்த அந்த பகை சாகுற வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. மன்னிக்க முடியல நமக்கு எதிராக இருக்கிறவர்களை. தேவனுடைய அன்புன்னா வெளிப்படுத்த முடியல. எனக்கு 50 ரூபா மொய் செஞ்சவனுக்கு நான் 100 ரூபா செய்வேன்.
செய்யாதவனை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடுறது இல்லை. ஏன்? 10 வருஷம் முன்னால எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, இவன் வந்து எனக்கு மொய்யே செய்யல. தரித்திரம் உள்ள ஒரு இருதயம். மனிதர்களை மதிக்க தெரியும், மனிதர்களை நேசிக்க சொல்லும். எப்ப உங்க ஆவி மறுபடி பிறந்தா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை கூட நேசிக்க சொல்லும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ண வேணாம், அது தானா வளர்ந்துரும். ஆப்பிள் மரம் ஆப்பிள் கனி கொடுக்கறதுக்கு யாருடைய உதவியுமே கேட்கறது இல்லை. ஏன்? உள்ளுக்குள்ளேயே அதனுடைய வித்து இருக்குது. அப்ப சத்துருக்களை நேசிக்கக்கூடிய வித்து ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது. எதிரிகளை கூட ஆசீர்வதிக்க, உங்களுக்கு விரோதமான ஆட்களை, உங்களுக்கு மோசமா உங்களை நடத்துறவங்களை கூட ஆசீர்வதிக்க, அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வித்து உள்ள இருக்குது. அது தானா வந்துடும். அதனாலதான் உங்களுடைய உறவு கடவுளோடு கூட அனுதினமும் இருக்கட்டும். அதனாலதான் ஜெப வாழ்க்கை ஏதோ தேவைக்காக ஜெபம் பண்றது இல்ல, உறவுக்காக ஜெபம் பண்றது. சொல்றாரு, கொடிய துர்க்குணம் உள்ள கிடக்குது. அது என்ன பண்ணுதுன்னா சரீரத்தை ஆளுகை செய்ய விட மாட்டேங்குது. சரீரம் அது இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கொடிய துர்க்குணங்கள் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, எண்ணத்தினால ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எப்படின்னா இப்படித்தான் இருப்பான். ஆண்டருடைய வார்த்தை, ஆண்டருடைய சத்தம், ஆண்டருடைய அபிஷேகம் எல்லாம் சரியா தெரியும். எத்தனை பேர் தெரியுமா வசனம் சரியா தெரிந்தும் தங்களுடைய பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? காரணம் என்னன்னாக்க தெரியும், ஒரு நாளும் தங்களுக்காக அதை வாயை திறந்து பேசினதே இல்லை. 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் உண்மையா இருக்கிறாங்க, எந்த தப்பும் பண்றதில்ல, ஆனா வாழ்க்கை வீணா இருக்குது. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள தெய்வ பக்தி இருக்குது, ஆனா நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கு அடக்கு அப்படின்னு சொல்றதுனால எதையுமே பேசாம இருக்கிறதுக்குல்ல, எதை பேசணுமோ அதை பேசுவதற்காக. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இதை சொல்லிட்டு வரும்பொழுதுதான் சொல்றாரு, அப்ப என்னதாங்க பண்றது இந்த நாவை அடக்கிறதுக்கு? அதுக்கு தான் சொல்றாரு, என் அண்ணனை பார்த்தேன், அவர் பூரண புருஷரா இருந்தார், தன் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தார், தன்னுடைய சரீரத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையுமே ஆளுகை செஞ்சார். என்னன்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு தான் வீட்டை விட்டே கிளம்புவார். என்ன வேணுமோ, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கும்படி ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. அப்ப பாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பேச்சில் இருந்தா வருது. நாம பார்த்தது கேட்டது நம்ம கண்டு அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம் ஒவ்வொருத்தரை பார்த்து பார்த்து. ஸோ அதனால வந்த பாதிப்பினுடைய விளைவு ஃபர்ஸ்ட் அதை குறித்து ஒரு பாவத்தை பார்த்தா அது பிடிக்குது, பிடிச்ச உடனே பேச ஆரம்பிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை வேவாளுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. பாவம் எப்படி பிரவேசிக்குது? அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசும்படி இங்கே உண்டாக்கப்படலை, தேவ சத்தத்தை கேட்டு வாழக்கூடிய சூழ்நிலையில தான் அவர்கள் வைக்கப்பட்டாங்க. அதான் ஏதேன் அப்படின்னாலே தேவன் வந்து அனுதினமும் பேசுகிற ஒரு இன்பமான ஒரு இடம், தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள இருந்துகிட்டே இவங்க அதை தள்ளிட்டு சொந்தத்துல இருந்து எடுத்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் வார்த்தை இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அட்ராக்ஷனா வருது. ஆகையினாலதான் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமாய் இருக்க கண்டால், புசிக்கிறதுக்கு முன்னாலேயே அது நலமுமாய் இருக்க எப்படி பார்க்க முடியும்? சாப்பிடவே இல்லை, ஆனா சூப்பரா இருக்குதுங்க அப்படின்றான் ஒருத்தன். எப்படி? அப்ப அந்த சத்தம் ஏற்கனவே கேட்டு 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 உள்ள இறங்கி இப்ப இவங்க அதையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? பாவம் எப்படி உள்ளுக்குள்ள வருதுன்னா, ஒரு பாவத்தை நீங்க இதுவரைக்கும் கசப்பா பார்த்தத உங்களுக்கு ஒரு காரியமா மாத்துறதுக்கான வார்த்தைகள் நிறைய வருது பாருங்க. பிள்ளைங்களுக்கு இந்த கிண்டர் ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக காட்டுறாங்க. பிள்ளைங்க அப்படி நாக்கெல்லாம் அப்படி சொல்லட்டி சொல்லட்டி அப்படி சாப்பிட்றது, உதட்டில் அது அப்படி வலிஞ்சு போகிறது பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி கொடுக்கணும் போல தோணும். ஆனால் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதில் ஒன்றுமே இல்லை.
அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இந்த காரியங்கள் வரக்கூடாது. நீங்க தான் உங்களை ஆளுகை செய்யணும். ஏதோ நீங்கள் பார்க்குற விஷயமோ நீங்க கேட்குற விஷயமோ உங்களை நடத்திடக்கூடாது. அப்படித்தான் நம்ம வஞ்சிக்கப்படுறோம். அப்ப பாவம் உங்களுக்குள்ள எப்படி பிரவேசிக்குது? ஏற்கனவே பாவத்துல இருக்கிறவன் தான் பண்ணது சரின்னு சொல்லி 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 தைரியமா அதை செய்யற ஸ்டைலா ஒருத்தன் செய்யறான். செஞ்ச உடனே அது நம்மளுக்குள்ள நல்லா இருக்குதே நல்லா இருக்குதேன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா கீழே புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு வந்துருது. ஆனா ஆளு தூக்கி போட்டு அப்படி பிடிக்கிறோம். அப்ப அதுதான் பெரிய ஹீரோயிசன்ற மாதிரி நமக்குள்ள நம்ப வச்சதுனால நம்மளும் அதே விஷயங்களை பேச ஆரம்பிச்சு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். பேச்சுல இருந்து தான் பாவமே ஆரம்பிக்குது. இப்ப சொல்றாரு, சொல் தவறாதவனாயிருந்தால் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆள முடியும். எந்த சொல் தவறாதவன்? கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார், அதை மாத்திரம் தான் நான் சொல்ல போறேன், வேற எதையும் நான் பேச போறது இல்லைன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கும் போது உங்கள் சரீரம்னா வெறும் உடம்ப சொல்லல, இந்த சரீர பிரகாரமான இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அநேக நேரங்களில் நம்மளே ஃபீல் பண்ணுவோம், என்ன வாழ்க்கை நம்ம கையில இல்லையே, ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுன்ற மாதிரி. முதல்ல தீர்மானிக்க வேண்டியது வாயின் வார்த்தைகள். இதை நான் சரி செய்ய போறேன், இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப இயேசு வாலிபராக பரிசுத்தமாக வாழ்ந்ததை பார்த்த அவருடைய சகோதரர் சொல்றாரு, அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், எங்க அண்ணனுடைய நாவுக்குள்ளதான் அவருடைய எல்லா ஆற்றல் சக்தி, நான் கண்டு பிரமிக்கக்கூடிய எல்லாமே எங்க அண்ணனுடைய வாய்க்குள்ளதான் இருந்தது. அவர் அப்படி தன்னை கரைபடாதவராக வாழ்ந்தார். காரணம் வாயினுடைய வார்த்தை. என்ன வாய் வழியாகத்தான் ஒன்று இருதயத்துக்குள்ள போகும், இருதயம் நிறைஞ்சுதான் வாய் வழியாய் வெளியில வரும். தோத்து போயிட்டேன்றத சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பேச வைக்கும் போது இருதயத்துக்குள்ள பேசிடுறோம், நம்மளே பேசிக்கிறோம், முணங்குறோம். என்ன நீங்க நிறைய பேர் இந்த வீட்டில் இந்த கிச்சன்ல தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் உள்ள நடக்கும். என்ன பேசுறோம் அதான் முக்கியம். பேசுங்க, தப்பு இல்லை, ஆனா என்ன பேசுறன்றது இருக்கு. கல்யாணத்தை சபிச்சிடுறது, பெத்த பிள்ளைகளை சபிச்சிடுறது, வாழ்க்கையவே சபிச்சுக்கிறது. வாழ்க்கையை கசப்பாக எண்ணினார்கள். ஆனா அவங்கள்ட்ட போய் தான் பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை குறித்து பேச சொல்லி மோசைக்கு சொல்லி அனுப்புனார். ஏன்னா நீ பேசலைன்னு அவன் கேட்க மாட்டான், கேட்கலன்னா விசுவாசம் வராது, விசுவாசம் வரலைன்னா அவன் வாய் பேசாது. என்ன ஒரு நல்ல தேவன் பாருங்க. பாவியை கூட ஆண்டவர் முதல்ல காதை வச்சு தான் உள்ள இருதயத்துக்குள்ள அனுப்பி இருதயத்துல இருந்து வாயில பேச வருது. அப்படிதான் ரட்சிப்பே உள்ள வருது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அப்படித்தான் வருது. அப்ப எங்க அண்ணன் அவர் இருதயத்தை காத்துக்கொண்டார், வாயை காத்துக்கொண்டார். ஒரு நாளும் அவர் பாவத்துல சிக்கிக் கொள்ளவே இல்லை. எப்படின்னா கடிவாளத்தினால் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆண்டார். அப்ப வாயை சரி பண்ணா எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும். சத்துருவுக்கு இது நல்லா தெரியும். அதனாலதான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வர்றது. உங்களுக்குள்ள கோபம் எரிச்சல் வந்த உடனே உங்களுடைய டெம்பரை இழக்கிறீங்களா? ஏதோ ஒரு கவலை அப்படியே ஒரு கருத்த மேகம் போல வந்து அப்படி எண்ணங்கள்ல இறங்கும் பாருங்க. கடவுள் உன்னை விட்டு போயிட்டார், கடவுள் உனக்கு உதவி செய்யல, கடவுள் உன் மேல அன்பா இல்லைன்றத நம்ப வச்ச உடனே சொந்தத்துல இருந்து எடுத்து நீங்களே பேச ஆரம்பிச்சிருங்க. இந்த இயேசுவை தேடிய நான் என்னத்தை கண்டடைஞ்சேன், இவருக்காக வாழ்ந்து நான் என்னத்தை செஞ்சேன், இவருக்காக எல்லாத்தையும் நான் இழந்து என்னத்தை, இப்படி என்னை அறியாமலே நானே பேச ஆரம்பிச்சிடுறேன். ஒட்டச்சு வெளியில வரணுன்றாரு. விசுவாச வார்த்தையை எடுத்து பேச சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துற. அப்ப வாயை சரி பண்ணா உங்க வாழ்க்கையினுடைய எல்லாம் மாறும். எப்படி மாறும்? பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பாவத்துல நான் கிடக்க போறது இல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பாவத்தை நான் ஜெயிக்கிறேன். இந்த தரித்திரத்துல இருந்து நான் விடுதலை ஆகிறேன், இந்த கடன்ல இருந்து நான் விடுதலை ஆவேன். என் வீடு இயேசுவினால் கட்டப்படுகிறது. ஒழுங்கில்ல, வெறுமை, இருளா இருக்குது, எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல வாழ்க்கை. வாயை திறந்து பேசுங்கன்றார். முதல்ல பேச்சில் ஆரம்பிக்கட்டும் உங்க விசுவாசம். விசுவாசிங்கன்னா முதல்ல வாயை திறந்து சொல்லுங்கன்றார். அதுலதான் ஆவிக்குரிய மண்டலம் வேலை செய்து. 4வது வசனம் யாக்கோபு 3:4 எடுத்துக்கங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும்
சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். போதும், சின்ன சுக்கானால் திருப்பப்படும். கப்பல்களையும் பாருங்கள்னா போய் பார்க்கணும். அப்பப்போ பொங்கல் லீவுக்கும் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு அவ்வளோ பெரிய கப்பல் மகா பெரியவைகளாக இருந்தாலும் அது எப்படி நடத்தப்படுதுன்றதை பாருங்க. ஏன்னா அது தண்ணிக்குள்ள இருக்குது. இப்போ நீங்க பூமிக்குள்ள இருக்கிறீங்க. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உங்களால் எப்படி நடத்தப்படுகிறது? கப்பல் நடத்தப்படணும்னா தண்ணி வேணும். பூமியில நீங்க இயங்கணும் அப்படின்னா உங்களுக்கு சரீரம் வேணும், நாக்கு வேணும். அப்ப அந்த கப்பல் எப்படி நடத்தப்படுதுன்னா, இந்த பக்கம் மோதி அடிக்கிறதுனால ஒரு பெரிய காத்து வர்றதுனால இந்த பக்கம் கொஞ்சம் தூரம், அப்புறம் அங்கிருந்து பெரிய காத்து அடிக்கிறதுனால இப்படின்னா என்னைக்கு அது போய் துறைமுகத்தை போய் சேரும்? நினைச்சு பாருங்க. காத்துனால தான். ஆனா உண்மையிலேயே சொன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் நடத்தப்படுது. ஏதோ காத்து அடிச்சுதான் கொண்டு போயிட்டு இருக்கு. விரும்பி தீர்மானிச்சு இங்கே தான் நான் போக போறேன், இதுதான் என் வாழ்க்கை முறை, இப்படித்தான் நான் இருக்க போறேன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம அப்படி ஒரு கண்ட்ரோலான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவன்றது மதத்தை மாத்துறது இல்ல, கிறிஸ்தவன்றது வாழ்க்கையில எனக்கான மேனுவல் ஒண்ணு இருக்குது. ஒரு லெக்குக்காக நான் அந்த பூமியில வந்திருக்கிறேன். ஒரு லட்சியத்தோடு கூட வாழும்படி அழைக்கப்பட்ட அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது? எது என்னுடைய லட்சியம்? இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் நான் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை பிடிச்சு தொங்குறது இல்லை. யாராவது ஒரு அரசியல் தலைவரோ ஏதோ ஒரு ஜாதி தலைவரோ யாரோ ஒரு பிளேயரை பிடிச்சது அப்படி தொங்கிட்டு இருக்கிறது இல்லை. அவரை போல் ஆகணும், அவரை போல் ஆகணும், நானா ஆகணும். அப்ப நான் யாரு? ஒரு தேடுதல் வரும். சுயமா நீங்க உங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அங்கிருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் நாக்க வச்சிருக்கிறாரு. கப்பல் பார்த்தீங்கன்னா மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடலுக்குள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலை, காற்று புயல் எல்லாம் வந்து அடிச்ச உடனே அதுக்கு ஏத்த மாதிரி இது மாறுறதில்ல. அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவைகள், போராட்டங்கள், பாவங்கள், எல்லா விதமான சோதனைகள் வந்து வாழ்க்கை மோதன உடனே அதுக்கு ஏத்த மாதிரியே பேசிக்கிட்டே நம்ம இப்படி போறோம் பாருங்க. அப்படி போகாதீங்க. உங்க வாழ்க்கையில வல்லமை உள்ளதா இருக்குது, உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு, ஆவியில மறுபடி பிறந்திருக்கிறீங்க. இயேசு சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் காற்று வராது, கடல் அடிக்காது, கடல் அலை அடிக்காதுலாம் இல்ல, அடிக்கும். ஆனா இவங்களுக்கு உள்ள ஒண்ணு இருக்குது. அதை இழந்துட்டு இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா காகித கப்பல் போலவே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா விசுவாசி பூமியை பரலோகமாய் மாற்றணும், என் வாழ்க்கையை பரலோகமாய் மாற்றுவதற்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போயிடாதீங்க. காற்றுக்கு அடிக்கிற திசைக்கு நேரம் போயிடாதீங்க. நெல்லுங்க. யாரு அந்த கப்பலை நடத்துறான்? காற்று நடத்தல. உங்க வாழ்க்கையினுடைய தேவைகள் உங்களை நடத்தக்கூடாது, தோல்விகள் உங்களை நடத்தக்கூடாது. உங்க வாழ்க்கை நடத்துறது வாழ்க்கைக்கு உள்ள இருக்கிற நீங்க தான் உங்களை நடத்தணுன்றாரு. கப்பல்களை பாருங்கள், கர்த்தர் நடத்துவார்னு போட்டிருக்கு. பசிங்க. அவைகள் மகா பிரிவுகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்ப உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ போகுதுங்க. வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏதோ போகுது இல்ல, எங்க போயிட்டு இருக்கன்ற லெக்கோட போறது. அப்போ உள்ளுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் முக்கியம். உள்ளுக்குள்ள மாலுமி இருக்காரு இல்லையா, கப்பலுக்குள்ள கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து கிளம்பி ஸ்லோனுக்கு போகணும், ஸ்லோனுக்கு தான் போகணும். அவர் யோசிக்கிற இடத்துக்கு நேர அந்த சின்ன சுக்கான திருப்புறாராம். இதை திருப்ப பாத்துறீங்களா? சுக்கான் அந்த அப்படி வச்சு ரவுண்டா வச்சு அப்படி திருப்புறாங்க இல்லையா, சின்ன சுக்கான். ஆனா பெரிய சரக்கு உள்ள இருக்குது. மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, மருமக்கமார் இருக்கிறாங்க. ஐயா தான் இப்ப கேப்டனா நிக்கிறாரு. கடவுள் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இந்த கேப்டன் இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாரு? அவர் இங்க தரிசனத்தை பார்த்து இங்க பார்த்து பேசணும். டப்புன்னு இப்ப இவர் இங்கிட்டு திரும்பிடுறாரு. திரும்பிட்டு நீ காலையில நீ ஜெபிக்கல, பிள்ளைய பார்த்து சொல்றது நான் சொல்லு பேச்சு கேட்கல, அதனாலதான் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, அதனாலதான் கப்பல் இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி உள்ள இருக்கிற பயணிகளை பார்த்தே கேப்டன் குறை சொல்லிட்டு இருந்தாருன்னா என்ன பண்றது? புரியுதுங்களா? பொறுப்பு எடுக்கணும். இது ஏன் வாழ்க்கை. ஆண்டவரே நீர் இந்த சூழ்நிலையில் என்ன பேச சொல்லுகிறீர்கள், அதுக்குத்தான் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்னா என்ன? நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, அப்படி திறந்து பார்த்த உடனே வாக்கு தத்தம் அப்படி பத்துன்னு வந்து உள்ள வந்து விழுந்துருமா? வாக்கு தத்தம் இந்த மாதிரி சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலையில் வரும் பொழுது சுக்கான திருப்புறதுக்கு ஒண்ணாது இல்ல, குறைவுள்ள தரித்திரமுள்ள வேதனை வழி இல்ல, சுக்கான் இந்த வந்துருச்சு. என் நாக்கு தான் என் வாழ்க்கையை நடத்தக்கூடிய சுக்கான். தொடர்ந்து வசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை, ஏன்னா அர்த்தம் பேசிட்டு இருக்கு, பெருமையானவையிலே பேசிட்டு இருக்கு பாருங்க.
நான்லாம் அந்த காலத்துல அப்படின்னு இழுத்தாலே அப்ப ஏதோ ஒண்ணு பெருசா சொல்ல போறாருன்னு அர்த்தம். அந்த காலத்துல அப்படின்னு எழுப்பவங்க போச்சு. அப்ப இங்க சொல்லி முடியுது. இன்னும் அந்த காலத்துல தான் இருக்கிறாரு. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு 2024 என்ன எப்படி இருக்குது? ஒரு காலத்துல ஆத்தே நம்ம கிளம்பிடணுன்ற மாதிரி இருக்கும். ஒரு காலத்துலயா? அப்ப நமக்கு வேண்டியது இங்க ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன? பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நெருப்பு எப்படி காட்டை கொளுத்துது? அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் கேஸு, ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் இதெல்லாம் வந்துடுச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான். ஸோ அந்த விறகடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால் லைட்டாக ஒரு மண்ணெண்ணையோ எதையோ ஒன்று ஊற்றி ஒரே ஒரு கட்டையில் மாத்திரம் நெருப்பு வச்சுருவாங்க. நெருப்பு வந்துடும். இப்போ இந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கிற மற்ற கட்டைகளுக்குள்ளே போகணும். அந்த இடம் ஃபுல்லாக, அந்த அடுப்பு ஃபுல்லாக நெருப்பாக மாறணும், கங்காக மாறணும். அப்படின்னா ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? எல்லாம் தெரியல. நீங்கள் எல்லாம் 2K கிட்ஸா? ஊதுவோம். வாய் வருதா? இதைத்தான் யாக்கோபு இவ்வளோ அழகா சொல்றாரு. ஊதுவோம். எப்படி ஊதுறோம்? நெருப்பு எங்கேயோ ஒரு இடத்துல வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு. இந்த நெருப்பு அடுத்த கட்டைக்கு போய் நீங்க கொளுத்த போது இப்ப அந்த கொளுத்துறதுக்கான வேலை எங்க நடக்குது? வீட்டுல ஊதாங்குழல்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா? அதை எடுத்து வச்சுட்டு ஊதுவோம். ஊதி 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 அதைத்தான் இங்க யாக்கோபு சொல்றாரு. சின்ன நெருப்பு தான், எப்படியோ வந்துருச்சு. ஏன்னா நீங்க பூமியில இருக்கிறீங்க, அடிக்கடி நெருப்பை நீங்க பாப்பீங்க. எவனோ ஒருத்தன் போற போக்கில் வந்து போட்டு விட்டு போவான். என்ன அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கேன்னு அன்னைக்கு முழுசும் போச்சு. நமக்கு காலையில நம்ம அடிச்ச பவுடரு, பேரனவளி எல்லாமே போச்சு. ஏன்னா இவன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானே. பாக்குறவங்க எல்லாத்தையும் கேட்கறது, என் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. அவன் தீயத்தான் வச்சான், நம்ம கொளுத்திக்கிற வேண்டியது. கொளுத்தி போட்டதை ஊதி 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 மூஞ்சியே இப்ப ஒரு மாதிரி ஆயிருது. இது வெறும் மூஞ்சிக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கை. யாக்கோபு எவ்வளவு பிராக்டிக்கலா பேசியிருக்கிறார் பாருங்க. சிறிய நெருப்பு எங்கேயோ வந்துருது. அந்த நெருப்பு அணைஞ்சு போறதோ, அது இன்னும் பெருசாக்கி உங்க வாழ்க்கை கொளுத்தப்பட போகிறதோ உங்க வாயில, உங்க வாய்க்குள்ள இருக்குது. பிரச்சனையா? ஆமா பிரச்சனை தான். என்ன செய்ய போறீங்க இப்ப? அடுத்து என்னங்கிறது இப்ப உங்களுடைய காரியத்துல தான் இருக்கு. சத்ரு ஏதோ ஒரு காரியத்தை, வேதனை, வலிகள், தோல்விகள் ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க போய் 4 பேர்கிட்ட போய் சொல்லும் போது அந்த ஊதாங்குழல அவன் எடுத்து உங்களுக்காக பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி இப்ப 10 பேர் ஊத ஆரம்பிக்கிறான். 10 20 மாறுது. பூமியில் 20 ஒருமனப்பட்டனாலே 2 பேர் ஊதுனாலே ஆயிரம் சொன்னான். இங்க எனக்காக 10 பேர் போய் பேசிட்டு இருக்கான். என்னத்தை பேசிட்டு இருக்கான்? நான் என்ன சொன்னனோ அதைத்தான் பேசிட்டு இருப்பேன். அதனாலதான் சொல்றதை கவனமா சொல்லுங்க. என்ன வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு அப்படின்னா போதும், வாங்கக்கா உட்காருங்க, செய்தி தெரியுமா? இந்த மனுஷங்க நான் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து நான் என்னென்னலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது போதாது? அவன் அதை எடுத்துட்டு போய் நம்ம சொன்ன அளவுக்கு இல்லைல்ல, அவன் பெரிய ஊதாங்குழலாம் கொண்டு போய் இந்த அவன் வீட்டில் அப்படியா இப்படி உங்க வீட்டுக்காகவே இந்த சமுதாயம் பேச ஆரம்பிக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடை கொளுத்தப்பட்டு போய் நிற்கும். யாக்கோபு தெளிவா சொல்றாரு என்ன நடக்குது. அதனாலதான் வீட்டுக்குள்ள இருந்து பிளஸ் வெளியில சொல்லுங்க. ஒரு ஹோட்டல்ல இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குது. எங்க ஹோட்டலுடைய நல்ல காரியங்களை மற்றவர்களிடத்துல போய் சொல்லுங்க. உங்களுக்கு திருப்தி அல்ல, கெட்ட காரியமா இருக்குன்னா எங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க, நாங்க எங்களை திருத்திக்கிறோம். ஏன் தறி வர மாட்டேங்குது? என் குடும்பத்தை குறித்து ஏன் நல்ல காரியங்களை வெளியில சொல்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் நாங்க ஓப்பன் டைப். அதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, சின்ன நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடும். அதனாலதான் பேசும்போது பிள்ளைகள்கிட்ட என்ன மாமியார் மருமக்கமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவானாம். கேட்டதை கோல் சொல்லுகிறது. கவனம் கவனம். ஏன்னா எதை விதைக்கிறீங்களோ அதை நாம்
அறுக்கிறவங்களா இருப்போம். அப்ப நாவும் நெருப்பு தான்ட்டாரு. உங்க நாக்கு நெருப்பு தான். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊதாங்குழல் உங்க நாக்கு. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. உங்க நாக்கு தான் உங்க வாழ்க்கைன்றாரு. ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ முடிஞ்ச உடனே அந்த சிக்னலில் வண்டியில் போய் சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு மட்டும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போயிருங்க வீட்டுக்கு. சின்ன நெருப்பு தான், டெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். சிக்னல் நிற்கும் போது பக்கத்தில் உள்ள ஆளை திரும்பி பார்த்து அவரும் பார்ப்பாரு. பார்க்கும்போது என்ன குறுகுறுன்னு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற, ஜாக்கிரதைன்ட்டு மட்டும் நீங்கள் போயிருங்க. போதுமா? அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அதாவது நீங்க 100 வயசு வாழ வேண்டிய ஆள். ஆயுள் சக்கரம் அப்படிங்கிறது 100 வயசுக்கு வாழ வேண்டிய ஆள். நல்ல மர செக்கண்ணில சாப்பிட்டுக்கிறோம், முளைக்கட்டின பயிறு வேற எல்லாத்தையும் நல்லதா சாப்பிட்டுட்டு வாயை சரியா காத்துக்கறல, நாக்க சரியா காக்கல அப்படின்னா 100 வயசுக்கு வாழ வேண்டிய ஆளு தப்பு தப்பா பேசி 45-50லயே ஜோலி முடிஞ்சிருது. எரிஞ்சு இங்கனுக்குள்ள இப்படி நமத்து போகுது. மீதி இருக்குது. ஆண்டவர் மீதியை எதிர்பார்க்கிறாரு. இப்படி பேசி பேசியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. நிச்சயமா பாருங்க, நிறைய பேர் பரலோகத்துல போய் இதெல்லாம் அங்க மேல இருந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பான். ஆமா ஆமா அப்படின்ட்டு இருப்பான். என்ன உண்மை, இதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன இப்ப நமக்கு தெரியறது இல்லை. ஆனா விசுவாச்சு பாருங்க, தெரியும். யாக்கோபுலாம் இப்படி பேசி பேசியே முடிஞ்சிட்டாரு. என் வாழ்நாளெல்லாம் சஞ்சலத்திலையும் தவிப்புலையுமே போகுதேன்னு சொல்லி சொல்லியே போயிட்டாரு. சொல்லிடாதீங்க. வாழ்க்கை 100 வயசுக்கு வாழ போறேன், கர்த்தரின் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் என்னை நிச்சயமாகவே என்னை தொடரும். உங்க வாய் எதை பேசுது? சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்க லாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரை, அத்திமரம் ஒளிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களை ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கையிலும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் உள்ளதாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. ஏன் இதை இவ்வளவு பேசுறாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாமே வாயின் வார்த்தைகளால் மாத்திரம்தான் அது எடுக்கப்படும். அதனாலதான் சத்தியத்தை பொய் சொல்லுகிறவனாய் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களான நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். உள்ள இருக்குது, யாரோ ஒருத்தரை குறிச்சு கசப்பு இருக்குன்னா அதை குறித்து பெருமை பாராட்டி பேசாதீங்க. முதல்ல கோபம் வருதுன்னா நாக்கு அடக்குங்கன்றாரு, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா அங்க இருந்தா ஒண்ணு வரப்போகுது, வாழ்க்கை அழிக்க போகுது. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுது எப்படி? உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல வியாதி அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணுது, சரீரத்துல ஏதோ ஒரு வலி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? வலிக்குது, டாக்டர் அதை சொல்லியிருக்கிறாரு. 1000 பேர்ல ஒரு ஆளுக்கு வருமா, அந்த 1000ல் ஒருவனே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரா, நீ பொய் சொல்ற அப்படின்றாராம். ஏன்னா நீ சத்தியத்துக்கு விரோதமா பேசிட்டு இருக்க. என்ன சத்தியம் என்ன சொல்லுது? இந்த வியாதியை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறபடி நான் சுகமாக
இருக்கிறேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன். இப்படித்தான் நீங்க சொந்தத்துல பேசாம அவர் சொன்னதை பேசணுமா? இப்படி பேசுறதுனால உங்கள் சரீரம் அந்த இடத்துல காக்கப்படுகிறதா இருக்கிறது. பண விஷயத்துல இன்னைக்கு கடன்காரன் வந்து கதவை தட்டுறவனா இருக்கலாம். பாருங்க, நான் வாழ்நாளா கடன்லேயே இருக்கிறேன், என்னதான் செய்யறதுனே தெரியல, நாங்க எந்த தப்பும் பண்றதில்ல, ஆனாலும் நாங்க வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஒத்த வயசை கையில நிக்க மாட்டேங்குது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் பாத்திரம் நிரம்பி வலியும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் வானத்தின் மதகை எனக்காக திறப்பார், இடங்கொள்ளாமல் போக மட்டும், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வலியும். இது சத்தியத்தை பேசுறீங்க. இதுக்கு விரோதமா பேசினா, இருக்கிறத பேசினா அவனுக்கு பேர் என்னவா? பொய் சொல்லுகிறவராக இருக்கிறீர்கள். 10 கட்டளை வீட்டில் தொங்குது, பொய் சொல்லாது இருப்பாயாக. ஆனா வீட்டில் உட்காந்து மாத்தி மாத்தி பொய்யா பேசி திரிறோம். கடைசியில குடும்பமே புழுகுனி குடும்பமாவே மாறிடுது. எப்படி? வெளியில நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறீங்க, யார்கிட்டையும் மறைச்சு ஒண்ணும் பேசல, ஆண்டவர் அதை பத்தி கவலையும் படல. சிலுவையில ஒண்ணு நடந்திருக்குது, உனக்காக நான் வந்து கல்வாரியில ஒண்ணு செஞ்சு முடிச்சு, அந்த சத்தியத்துக்கு விரோதமா நீ பேசிக்கிட்டே இருக்கிற, பொய் சொல்றவனா இருக்கிற. இந்த பாரு ஒண்ணுமே இல்ல, நஷ்டமா இருக்கு, நஷ்டமா பொய் சொல்ற. ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்கு நான் முற்றிலும் ஜெயங்கொண்டவனா இருக்கிறேன், முற்றிலும் நான் ஜெயங்கொண்டவனா இருக்கிறேன். பொய் சொல்லாதேன்றாரு. இனிமே யாரும் வந்து சொல்றதில்ல, நான் உங்களுக்கே தெரியும் நம்ம பொய் பேசி திரியிறோம். சீரியஸ், ரொம்ப புளிவி தள்ளிட்டோம், இனிமே கொஞ்சம் நம்ம வாயை காத்துக்கிறணும். இல்லைங்க, நான் இருக்கிறது அதைத்தாங்க சொல்றேன், இருக்கிறத சொல்லக்கூடாதாங்க, சத்தியத்தை சொல்லணுமா? இருக்கிறத சொல்றவன் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்ப என்னதான் பேசணும்? பிதா என்ன சொன்னாரோ அதுக்குத்தான் நமக்கு அவருக்குள்ள இருந்து ஆவியை தந்தாரு. குமாரனுடைய ஆவியை நீங்கள் பெற்றவர்களா இருக்கிறீங்கன்னா, குமாரன் எப்படி இந்த பூமியில வாழ வைத்தாரோ அதே ஆவியானவர் உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த ஆவி அனுப்பி இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகர். அப்பா பிதாவேன்னு என்ன சும்மா கூப்பிட்டு இருக்கிறக்கா? அவருக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துறேன், அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுத்துறேன். இனிமே நான் சுயமா எதையும் பேச போறது இல்ல. என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. என் குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்கனவே அடிக்கப்பட்டு ஆயிற்று. என் குடும்பம் இப்ப பாவத்திலேயே சாபத்திலே தரித்திரத்தில் இல்ல, என் குடும்பம் மீட்கப்பட்ட குடும்பமா இருக்கிறது. இனி ஒரு காலம் நான் தோற்று போனவனாக இருக்க போறதில்லை. சத்தியத்தை பேசுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில வாழ வைக்கிறார். ஆகையினாலதான் தப்பு தப்பான ஆட்களோட கூட போய் உட்காராதீங்க. சங்கீதம் 1 போட்டிருக்கு இல்லையா, பாவிகள், பரியாசக்காரர், துன்மார்க்கர்கள். ஏன் இவங்க என்ன பண்ணிருவாங்களாம்? எல்லாமே சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுற பிள்ளைங்க, அவங்களோட போய் உட்காராத, போ உன் வேலை ஏதோ முடிச்சுட்டு வந்துரு. அநேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய நட்புகள்லாம் இருக்கு. அவங்க இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். அட்டே அப்பா, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. ஒரு நாள் பார்க்கலைனாக்க முகமே வாடிடும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்த அப்படின்னா அவன் என்ன பேசுறானோ அதனால நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவ, அதையே நீ பேச ஆரம்பிச்சிருவ. அப்படி இருக்காத, அவன் சொல்ற மாதிரி உன் வார்த்தைகள் வரக்கூடாது, வரக்கூடாது. மாறாக இரவும் பகலும் வேதத்திலே பிரியமா இருந்து அதிலே தியானமா இருக்கிற மனுஷன். ஏன்னா தியானம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உங்க இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டது. இப்படிப்பட்டவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். யாரு? சரியான நீரோ தேவனுடைய வார்த்தைங்கிற அந்த நீரூற்ற நடையில இந்த நீர் பாய்ச்சலுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான்னா, இறுதி நிறைஞ்சு வீட்டுக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக, தொழிலுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, சபைக்காக, ஊழியத்துக்கு திரும்ப திரும்ப சத்தியமான வார்த்தைகள் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான். பிசாசு அவன்கிட்ட பக்கத்துல கூட வர முடியாது, தோல்வி அவனை அணுக கூட முடியும். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். எவ்வளவு முக்கியம் தெரியுமா? யாரோட அதிகமான நேரத்தை செலவு பண்றோம்? நான் யாரோடையும் பண்றது இல்லைங்க. ஆனா நான் கொஞ்ச நேரம் செல்லு, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்கு, கொஞ்ச நேரம் டிவி. வெளியில போனா ரொம்ப மோசமான பயல்களா இருக்காங்க. அத்தனை பயல்களும் இன்னைக்கு டிவி மூலமா செல்லு மூலமா உங்களுக்குள்ள வந்துட்டான். நம்மளை அறியாமலே நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
கடவுளோடு எவ்வளோ நேரத்தை நான் செலவு பண்ணுறேன், ஆண்டவரோடு கூட உறவு கொள்றதுக்கு நான் எவ்வளோ நேரத்தை எடுக்கிறேன். விசுவாசிங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த முட்செடியை பிடுங்கினாத்தான் தேவதாரு, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் சொன்னது. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு முளைக்க அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார், அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கார். நிச்சயமா பாருங்களேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள தேவதாருகளாவே நம்ம வளர்ந்து நிற்போம். ஆமே. காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி உங்களுக்குள்ளாக எழும்பும், நீங்கள் கர்த்தருக்கு கீர்த்தியாயிருப்பீர்கள். உங்களை பார்க்கும்போது, சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பார்க்கும்போது கர்த்தர் அப்படி பக்கத்தில் வந்து அப்படி கம்பீரமா அப்படி நிற்பார் உங்க பக்கத்தில். ஏன்னா பாரு, எப்படி இருந்தவனை கொண்டு வந்து எப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன் பாரு, என் வார்த்தை எப்படி உருவாக்கி இருக்கு பாரு. அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ உங்கள் உடம்பு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பொய். உங்கள் உடம்பில் இருந்து வருகிற உணர்ச்சிகள் எல்லாமே பொய். திருவசனத்தை நோக்கி பாருங்க, அது சொல்லுது, கர்த்தர் என் வயதை வாழ வயது போல ஆக்குகிற தேவன், என் நாவை என் வாயை நன்மையினால் நிரப்பி வாழ வயது போல ஆக்குகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா குறைவுகள், உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகள், நீங்கள் இப்பொழுது பயந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் மாற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். சாகினது ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருந்தது அனுப்பப்படும் பொழுது இந்த பூமி முழுவதும் தேவ சித்தத்தினாலே அது உங்கள் மூலமாக நிரப்பப்படுகிறதா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனேயும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் மீது நீர் அன்பு கூர்ந்து நீர் சொன்ன அந்த வார்த்தையாக இருக்கிறது ராஜா. பரிசுத்தரே, உம்முடைய தெய்வீக அன்பு, உம்முடைய தேவ தயவு, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக இந்த பூமியில வெளிப்படத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாக மட்டுப்படாதபடி எங்களுக்குள்ளாக ஆண்டவரே நீர் சுதந்திரமாய் எல்லா பகுதிகளும் எங்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், எங்கள் ஆவி, ஆத்துமா, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் நீரே தேவனும் ஆண்டவருமாய் இருந்து அசைவாடும்படியாய் ஆவியானவரே உமக்கு விடுதலை எங்களுக்குள்ளாய் கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய மனம் போன போக்கிலே நீர் விரும்புகிற பாதையிலே எங்களை நடத்தும்படியே நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சுயங்கள் எல்லாவற்றையும் இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிற ராஜா. எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் பேசாதபடி, சுயத்திலிருந்து எதையும் பேசாதபடி கர்த்தாவே நீர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற அந்த சத்தியத்தின்படி பேசும்படி எங்களை நாங்கள் ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாய்க்குள்ளாய் இருக்கிறதே. இந்த உலகம் நன்றாய் இருப்பதற்கான வார்த்தைகளை நாங்கள் தெரிந்தெடுத்து பேசத்தக்கவர்களாய், ஒரு பொறுப்புள்ளவர்களாய் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஆவியானவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். காத்து வழி நடத்துகிறீரே, இதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவன் பெருகட்டும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இதுவரை ஆண்டவரை வாழ்ந்த வாழ்க்கையை காட்டலாம், இனி வாழப்போற வாழ்க்கைக்கு தேவையான அந்த வார்த்தைகளை எடுத்து பேசி அதையே தங்களுடைய வாழ்க்கையை தரிசனமாய் கனவாய் மாற்றி அதையே பேசி ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை சிருஷ்டிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலுக்காய், சக்திக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் வார்த்தை வடிவிலே. அந்த வார்த்தை எடுத்து எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த தகப்பன் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தி அறிவின் தந்திரியதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும், குடும்ப உறவிலே, கணவன் மனைவி உறவிலே வாயின் வார்த்தைகள் காயம் கட்டக்கூடிய வார்த்தைகளாய் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தேற்றக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு மாத்திரம் உங்கள் வாய்கள் திறக்கட்டும். பிசாசுக்கு மரணத்தையும் பிசாசின் ராஜ்யத்திற்கு ஆண்டவரே அழிவையும் பேசத்தக்கதாய் ஒவ்வொரு வாய்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. நல்ல காரியங்களை ஆண்டவரை செய்கிற தேவனாய் இருக்கிறீர், இதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.